ஓகே. இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, 7த் 3 டெர்ம்ல இருக்கக்கூடிய 5த் லெசன். அதாவது அன்றாட வாழ்வில் விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம். அதாவது இயற்கையோட ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விலங்குகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கும், வணிக மேம்பாட்டுக்கும் விலங்குகள் வந்து நமக்கு வந்து உதவி பண்றது. அது இல்லாம நமக்கு உணவு குடுக்குது. ப்ளஸ் உடை குடுக்குது, போக்குவரத்துக்கு இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, பயன்பட்டு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஆமா. அப்படி என்ன விலங்குகள்லேருந்து பெறக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால். ஏன்னா பால் அப்படின்றது ஒரு வெண்மையான திரவம் அப்படின்னு நமக்கு தெரியும். விலங்குகளோட பாலூட்டுகளின் பால் சுரப்பிலிருந்து உற்பத்தி ஆகுது. பால் சுரப்பிகள்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது தான் பாலு. குட்டி குழந்தைகளின் முக்கியமான ஒரு ஆதார ஊட்டச்சத்து மிக்க உணவாக பால் வந்து கருதப்படுகிறது. ஓகேங்களா? நமக்கு பால் வேற என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, பாலானது பசு, எருமை, மாடுகள், ஆடுகளிலிருந்து கிடைக்கும் ஒரு முக்கியமான பொருள். இது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? நம்மளோட அன்றாட உணவில் பால் வந்து தேநீர், காஃபி, ஐஸ்கிரீம், சாக்லேட், இனிப்பு மற்றும் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பொருள தயாரிக்கிறதுக்கு பால் வந்து அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. சரிங்களா? இது இல்லாம பால்ல 2 இது முக்கியமா இருக்கும். ஒண்ணு புரதம் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கல்சியம் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஊட்டச்சத்தாக உணவாக பால் இருப்பதால் பன்னீர், பாலாடை கட்டி, வெண்ணெய், நெய்யி, தயிர் போன்றவற்றை தயாரிக்கலாம் பால் வந்து உதவும். ஓகேங்களா? 2 இது முக்கியம். என்ன அப்படின்னா, ஒண்ணு புரதம் ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து கால்சியம் நெறைய இருக்கும் பால்ல. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன நம்ம விலங்குகள்ட்டருந்து எடுப்போம்னா, முட்டை. அதாவது பெண் பறவைகள், கோழி, வாத்து, வான்கோழி, நெருப்புக்கோழி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்டின்னா முட்டையிடும். சரிங்களா? அந்த முட்டை நமக்கு வந்து உடலுக்கு வந்து ஒரு சக்தியையும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் தரும். புரதம் நிறைந்த உணவு ஊட்டச்சத்து அப்டின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா முட்டை. சரிங்களா? அதாவது 6 கிராம் எடையுள்ள முட்டை வந்து உயர்தர புரதத்தை கொண்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 கிராம் உள்ள முட்டை வந்து பார்த்தோம் அப்டின்னா, அதிக அளவுல புரோட்டீன் இருக்கும் அதுல. சரிங்களா? காலையில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புரதமிக்க உணவு அன்றாட தினம் முழுவதும் உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. எந்த வயதினரும் தினமும் முட்டை உண்பது வந்து நல்லது. ஏன்னா டெய்லி முட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. 6 கிராம் இருக்கக்கூடிய முட்டையில நல்ல புரோட்டீன் இருக்கும். அதாவது உயர் தர புரோட்டீன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, தேன் நமக்கு தெரியும். பொதுவா நமக்கு தெரிஞ்சது தான். தேன் கூட்டுலேருந்து தேன் எடுப்போம். தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மலர்கள்லேருந்து நெக்டார் என்ற இனிப்பு சாற்ற சேகரிச்சு அத வந்து தேனா மாத்தும். ஓகேங்களா? தேன் அறைகள்ல வந்து சேமிக்கும். அத நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? தேன் என்பது தேன் கூட்டிலிருந்து நம்மால் பிரித்தெடுக்கப்படும் ஒரு இனிப்பான சாறு. அதை தான் நெக்டார்ன்னு சொல்றாங்க. நெக்டார் என்ற இனிப்பு சாற்றை சேகரிச்சு தான் இந்த தேனை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? அதான் மலைப்பகுதியில வசிக்கக்கூடிய காடுகள்ல வந்து தேன் வந்து ஒரு இயற்கையான மலைத்தேன் வந்து எடுப்பாங்க. மலைப்பகுதிகள்ல ஒரு இயற்கையான மலைத்தேன் வந்து எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது. அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. இதுதான் தேன். நம்ம பார்த்தது தான். சரிங்களா? அடுத்து தேனீக்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேலைக்கார தேனீக்கள். ஏன்னா வேலைக்கார தேனீக்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்ல உள்ள தேனை சேகரிக்கிறதும், அத இளந்தேனீக்கள் வளர்க்கும். மேலும் அவை இளந்தேனீக்களை வளர்க்கும். தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும். தேன்கூட்டை பாதுகாக்கும். இதுதான் அந்த வேலைக்கார தேனீகளோட வேலை. சரிங்களா? நெக்ஸ்ட் இறைச்சி. இதுவும் வந்து பார்த்தோம்னா விலங்குகள்லேருந்து தான் எடுக்கிறோம். அதாவது விலங்குகளோட உடலோட தசைப்பகுதிய தான் இறைச்சின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இத நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து பயன்படுவோம். இறைச்சி அப்படின்றது எலும்பு தசையும், அதில் உள்ள கொழுப்பையும் குறிக்கும். இறைச்சினா என்ன அப்படின்னா, எலும்பு தசையையும், அதில இருக்கக்கூடிய அந்த கொழுப்பையும் குறிக்கக்கூடியது தான். அப்படி என்ன இறைச்சினா கோழி, ஆடு, முயலு, பன்றி அதான் பன்றி பன்றி சரிங்களா? வெள்ளாடு, ஒட்டகம், எருமை, மீனு, நண்டு, ராட்டு இது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். ரைட்டுங்களா? அடுத்து விலங்குகளோட அந்த இறைச்சி வந்து சிலருக்கு வந்து உணவாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இறைச்சியில வந்து ஊட்டச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அது முக்கிய உணவா பயன்படுது நமக்கு தெரியும். அதாவது கோழி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இறைச்சி பெரும்பாலும் மனிதர்கள் பலர் பயன்படுத்துவதால், அவை வந்து வணிக ரீதியாக கோழி பண்ணைகள் அமைத்து கோழி வளர்க்க வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன கோழி பண்ணையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிராய்லர் தான். சில இது வந்து முட்டைக்காக வளர்ப்பாங்க. சில இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிராய்லருக்காக இறைச்சிக்காக வந்து வளர்ப்பாங்க. ஓகேங்களா? முட்டைக்காகவும், இறைச்சிக்காகவும் வளர்த்தோம் அப்படின்னா, அந்த பண்ணை அமைத்தல்னு சொல்லுவாங்க. கோழி பண்ணை அமைத்தல் அப்படின்னா, கோழியோட எண்ணிக்கை வந்து அதிக அளவுல வந்து பெருக்குறது. இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். கோழிக்கு என்ன குடுப்போம்? கோழி தீவனம் அப்படின்றது மக்காச்சோளம், கம்பு, கோதுமை, அரிசி தவிடு இதெல்லாம் வந்து நம்ம குடுப்போம். நிலக்கடலை, கொண்டைக்கடலை இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்? உடைச்சு வந்து குடுக்கலாம்னு சொல்றாங்க. முக்கியம் என்ன அப்படின்னா, கோழி பண்ணை வளர்த்தீங்க அப்படின்னா, நோய்கள் வரும். ஓகேங்களா? அப்படி அந்த நோய்கள்ல என்னென்ன எதனால வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சால்மோனெல்லோசிஸ் அப்படின்னா வயிற்றுப்போக்கு. ஓகேங்களா? இந்த நோய பாக்டீரியா உருவாக்கும். இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சால்மோனெல்லோசிஸ் அப்படின்னா வயிற்றுப்போக்கு. அடுத்து ராணிகெட் நோய் அப்படின்னா அம்ம நோய். ஓகேங்களா? இது வந்து வைரஸ் உருவாக்கும். அம்ம அப்படின்னாலே என்னது வைரஸ் தான். வைரஸ் உருவாக்கக்கூடிய நோய் தான். ஓகேங்களா? அடுத்து அஸ்பர்ஜில்லஸ் நோய். அதாவது பலவீனம், நலிந்து போதல்.
இந்த நோயை வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது 3மே நோட் பண்ணிங்க. 3மே கேட்பாங்க. பொறுத்துகள கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்து உடையாக பயன்படுத்தக்கூடிய விலங்கின பொருட்கள். அதாவது உரோமங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? விலங்குகளோட உரோமங்கள வந்து பார்த்தோம்னா, நம்ம மிகப்பெரிய தேவை இருக்கும். அதாவது ஆடுகளோட உரோமத்த கொண்டு தான் கம்பளி ஆடைகள், சால்வை, போர்வை, தலை முக்காடு, காலுறை இதெல்லாம் தயாரிக்க வந்து ஆடுகளோட அந்த உரோமத்த தான் வந்து பார்த்தோம்னா பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இதே போல வந்து பார்த்தோம்னா, அந்த குதிரையோட உரோமத்த பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஓவியம் தீட்ட பயன்படுத்துற இந்த தூரிகைய வந்து உருவாக்க வந்து பயன்படுத்துவாங்க. குதிரையோட உரோமத்த. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நவீன ஆடைகள் தயாரிக்கவும் யூஸ் பண்ணுவாங்க. விலங்குகளோட அந்த இலைகள், இப்ப எக்ஸாம்பிள் பஞ்சு, சணலு, கம்பளி, பட்டு போன்ற நார்கள் இயற்கை இலைகள். இதெல்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? பஞ்சு, சணல் போன்றவை வந்து தாவர இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. அது மாரி கம்பளி, பட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விலங்கு இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. இதுவே கேட்பாங்க. ஓகேங்களா? தாவர இலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? விலங்கு இலைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இது இல்லாம துணிய நெய்யறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பளின்னா என்ன? ஆடு வந்து உரோம கற்றையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு இலை. கம்பளினா. ஓகேங்களா? வேற எதுல எடுப்பாங்க அப்படின்னா, முயலு, யாக்கு, அல்பாகா, உரோம ஆடு. அல்பாகானா. மற்றும் ஒட்டகத்திலிருந்து கம்பளி இலைகள் எடுக்கப்படுகின்றன. பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து எடுக்கப்படும் இலையே பட்டு இலை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டுப்புழுவோட கூட்டிலேருந்து எடுக்கக்கூடியது தான் பட்டு இலை. ஓகேங்களா? ஏன்னா பட்டோட பயன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப. உறை பனி மிகுந்த இடங்கள்ல வாழ்வோர் எந்த வகையான உடைகளை அணிவார்னா, கம்பளி தான் அணிவாங்க. ஓகேங்களா? கம்பளி அப்படின்ற இலை வந்து கேப்ரினே ஓகேங்களா? கேப்ரினே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த விலங்குகளோட மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கேப்ரினே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்ததெல்லாம் பெறப்படுகிறது. கம்பளி வந்து ஆட்டோட புறத்தோல் பகுதியில இருக்கக்கூடிய உரோமம் அப்படின்றது தான். ஏன்னா கம்பளினா என்ன? ஆட்டோட புறத்தோல் பகுதியில இருக்கக்கூடிய உரோமம். ஓகேங்களா? இப்படிதான் அதாவது ஆடு உரோமத்த கத்தரிப்பாங்க, அப்புறம் கழுவுவாங்க, அப்புறம் தரம் பிரிப்பாங்க, அப்புறம் நியூட்ரல் செய்வாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ரொசீஜர். அதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து ஆடு, செம்பரி ஆடு, முயலு, காட்டெருமையிலிருந்து பெறப்படுகிறது. இந்த கம்பளியை உருவாக்க 5 படிநிலைகள் இருக்கு. இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுங்க. கத்தரித்தல், தரம் பிரித்தல், கழுவுறது, சிக்கெடுக்கிறது, நியூட்ரல். ஓகேங்களா? கத்தரித்தல்னா என்னது? சதைப்பகுதியிலிருந்து பிரிச்சு எடுக்கிறது. தரம் பிரித்தல் அப்படின்னா, ஒரே ஆட்டோட வெவ்வேறு பாகங்களில் எடுக்கப்படும் உரோமங்கள் வந்து வெவ்வேறானவை. உடனே அத வந்து தனித்தனியா பிரிச்சுக்கக்கூடியது தான் தரம் பிரித்தல். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கழுவுவாங்க, சிக்கெடுப்பாங்க, அப்புறம் வந்து நியூட்ரல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் அந்த கம்பளியோட சிறப்பம்சம். இத நோட் பண்ணிக்கங்க. சிறப்பம்சம் கேட்பாங்க. வெப்பமற்ற தண்ணீருக்கு எதிர்ப்பு தன்மை உடையது மற்றும் இவை கிழிவதில்லை. கிழியாது கம்பளி. ஓகேங்களா? ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க? கம்பளி அணிவாங்க பனி பெய்யிறப்ப. கம்பளி குளிருக்கு எதிராக செயல்படுகிறது. எனவே கம்பளி சிறந்த வெப்ப கடத்தியாக கருதப்படுகிறது. இது எளிதில் சுருங்காது. ஓகேங்களா? இது சிறப்பம்சம் நோட் பண்ணீங்க. அடுத்து பயன்கள். கம்பளியோட பயன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பல்வேறு வகையான பொருள்கள செய்ய உதவக்கூடியதுப்பா. பல்வேறு வகையான ஒரு பொருள்கள செய்ய உதவி பண்ணக்கூடியது. 3ல 2 பங்கு கம்பளி வந்து கம்பளி இலைகள் வந்து ஸ்வெட்டரு, ஆடைகள், கோட்டு, விளையாட்டு வீரர்கள் அணியக்கூடிய ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ங்களா? அடுத்து இந்த கம்பளி இலைய இயற்கை அப்படின்னா செயற்கை இலைகளோட சேர்க்கிறப்ப, அவை வந்து மடிப்புக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை உடைய போர்வைகள் மற்றும் இரைச்சலை உறிஞ்சும் விரிப்புகள் தயாரிக்க உதவுகின்றன. இது கேட்பாங்க. தியேட்டர்லாம் பயன்படுத்துவாங்கப்பா. இரைச்சலை உறிஞ்சும் விரிப்புகள் தயாரிக்க வந்து என்ன பண்ணுவாங்க? தியேட்டர்லாம் பயன்படுத்துவாங்க. இரைச்சல உறிஞ்சுறதுக்காக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அடுத்து பட்டு. சரிங்களா? பட்டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எதுலேருந்து எடுக்குறாங்க? இப்ப தான் பார்த்தோம். பட்டுப்பூச்சியிலேருந்து எடுக்கக்கூடியது தான் பட்டு. பட்டு அப்படின்றது பட்டுப்பூச்சியோட கூடுகள்ல சுரக்கக்கூடிய ஒரு இலை. மல்பெரி இலைகளை உணவாக உண்ணும் பட்டுப்புழுக்களிலிருந்து பட்டு இலைகள் பெறப்படுகின்றன. சரிங்களா? மல்பெரி இலைய சாப்பிடக்கூடிய ஆ புழுக்கள்லேருந்து என்ன பண்ணுவாங்க? பட்டு புழுக்கள்லேருந்து எடுக்கக்கூடியது தான். ஓகேங்களா? பட்டுப்புழுக்கள் வந்து குறுகிய காலம் தான் வாழும். அதாவது 2 மாசம் தான் வாழும். ஓகேங்களா? 4 வளர்ச்சி நிலைகள் வந்து காணப்படும்ப்பா. 4மே ஆர்டரா பார்த்துங்க. முதல்ல முட்டை, லார்வா நிலை. அதாவது கம்பளி பூச்சா இருக்கும். அப்புறம் வந்து கூட்டுப்புழு, குக்குன், அப்புறம் பட்டுப்பூச்சி. ஓகேங்களா? இந்த வாழ்க்கை நிலை பட்டுப்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பட்டுப்பூச்சி வளர்க்கக்கூடியதுக்கு செரிகல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. பட்டுப்பூச்சி வளர்ப்பு அதாவது பட்டுப்பூச்சிகளை வளர்த்து, அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுவது, பட்டுப்பூச்சி வளர்ப்பு அப்படின்னா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது கேட்பாங்க. செரிகல்ச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு பெண் பட்டுப்பூச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 500 முட்டை போடும். சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணா போதும். அது 35 நாட்கள் மல்பெரி இலைகளை உண்டு வாழும். பிறகு 5 நாட்கள்ல பட்டு இலைகள் உற்பத்தி செய்யும். இவை கூட்டுப்புழுக்களாக மாறும். பட்டு இலைகள் தனித்த நீண்ட இலையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ
பட்டு இலைகளை உருவாக்கட்டும் என்று விட்டுவிட்டால் கூட்டுப்புழு உடைஞ்சிரும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத எடுத்து கொதிநீர்ல போட்டு பட்டு வந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாயம் ஏற்றுக்குவாங்க. பட்டோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, கவர்ச்சியா இருக்கும், மென்மையா இருக்கும், அணிவதற்கு வந்து வசதியா இருக்கும். பல துறைகள்ல வந்து பயன்படுத்துவாங்க இத பட்ட. சரிங்களா? ஈஸியா வந்து சாயம் ஏற்றிறலாம். ஓகேங்களா? இயற்கை இலைகளையே பட்டு இலை தான் வந்து பார்த்தோம்னா வலிமையான இலை. நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? சூரிய ஒளியை எளிதில் கடத்தும். அடுத்து பட்டோட பயன்கள் நமக்கு நல்லாவே தெரியும்ப்பா. ஓகேங்களா? இங்கேயும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடியதான் குடுத்துருப்பாங்க. அதாவது பட்டு இலை வந்து பார்த்தோம்னா, கோடை காலத்தில வந்து இதமா இருக்கும். குளிர்காலத்த வெப்பத்த தரக்கூடியதாகவும் உள்ளது அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சேலைகள் தயாரிக்க பயன்படும். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சேலை தயாரிக்க பட்டு பயன்படுத்துவாங்க. வீட்டு உபயோகப் பொருளான சுவர் அலங்கார பொருட்கள், திரைச்சீலைகள், கம்பளம், விரிப்பு தயாரிக்க இத பயன்படுத்துவாங்க. அப்புறம் மருத்துவத் துறையில வந்து அறுவை சிகிச்சையும் போது தையல் நூலா பயன்படுத்துவாங்க. இது இம்பார்ட்டன்ட். தையல் நூலாவும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பட்ட வந்து பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. பட்டுல 2வது இடம். சரிங்களா? தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருபுவனம், ஆரணி இதெல்லாம் பட்டு உற்பத்திக்கு ஒரு புகழ்பெற்ற இடங்கள். சரிங்களா? திருபுவனம் பட்டு, ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமஸான இடம். அந்த படிநிலைகள்லாம் அப்படியே குடுத்துருக்காங்க. சரிங்களா? சும்மா ஜஸ்ட் பார்த்துங்க போதும். பட்டு ஆலைகள்ல அதாவது பட்டு தயாரிக்கக்கூடிய ஆலைகள்ல வந்து பணிபுரியவர் வந்து நின்று கொண்டே பட்டு நூலை நூற்பதால் அவருக்கு வந்து மூட்டு வலி வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. முதுகு வலி, பார்வை கோளாறு இதெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா மெயினான நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியால வரக்கூடிய நோய். ஓகேங்களா? அத மட்டும் பார்ப்போம். அதுதான் கொஸ்டினா கேட்பாங்க நமக்கு. அது தோல் காயங்களாலும் துன்புறுத்தினால குறைந்த காற்றோட்டம் உள்ள பகுதிகளில் இவர்கள் பணிபுரிவதால் சில சமயம் சுவாச சம்பந்தமான நோய், ஆஸ்துமா, மார்புச்சளி இதெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல முக்கியமானத மட்டும் பார்ப்போம். கம்பளி ஆலைகள்ல பணிபுரியும் பணியாளர்கள் வெவ்வேறு வேதிப்பொருட்கள் மற்றும் சலவை தூள்களையும் பயன்படுத்துவதால் கம்பளி ஆலைகள்ல பார்த்துங்க ஒவ்வாமை மற்றும் தோல் நோய் துன்புறுகிறார்கள். இறந்த விலங்குகளை கையாளுவதால் கம்பளி ஆலை பணியாளர்கள் ஆந்த்ராசிக்ஸ் ஆந்த்ரா ஆந்த்ராஸ் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா தொற்றால் அவதிப்படுகின்றனர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் உயிர் சேதம் ஏற்படுகிறது. அதனால இம்பார்ட்டன்ட்பா. இவை பிரித்தெடுப்போர் நோய்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரித்தெடுப்போர் நோயின்னு கேட்பாங்க. அது இதுதான். ஓகேங்களா? அடுத்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் ஆந்த்ராக்ஸ். இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் உரோமம் மற்றும் அங்கு வாழும் விலங்குகளுக்கு கையாளுவோருக்கு ஆந்த்ராக்ஸ் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல், இருமல், மூச்சு விடுறதுல சிரமம். இவை நிமோனியாவை ஒத்த அறிகுறி. இதுவே கேட்பாங்க. இது வந்து நிமோனியாவை ஒத்த அறிகுறி. சில சமயம் இவர்கள் வந்து வாந்தி எடுக்கும் சூழ்நிலையும் மற்றும் வயிற்றுப்போக்கும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிகிச்சை வந்து பார்த்தோம் அப்படின்னா பெனிசிலின், ஓகேங்களா? பெனிசிலின், சிப்ரோஃப்ளாக்சாசின் போன்ற சிறந்த மருந்துகள் ஆந்த்ராக்ஸ் நோயை குணமாக்க உதவப்படுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். வேற எதுவும் இங்க இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேங்களா? இருந்துச்சுன்னா நானே சொல்லிருவேன். அதான் பட்டுப்புழு வளர்ப்புனா செரிகல்ச்சர். ஓகேங்களா? பட்டுப்புழு வளர்த்தோம் அப்படின்னா செரிகல்ச்சர். அடுத்து அகிம்சை பட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது யார் அப்படின்னா குசுமா ராஜையா. 1992ஆம் ஆண்டு கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால இத வந்து அகிம்சை பட்டுன்னு சொல்லுவாங்க. இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஆந்திராவை சேர்ந்தவர். இத மட்டும் தெரிஞ்சுங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமைதி பட்டுன்னு சொல்லுவாங்க. இவர கண்டுபிடிச்சதெல்லாம் அகிம்சை பட்டு இல்லன்னா அமைதி பட்டு அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு மட்டும் நோட் பண்ணுங்க. அடுத்து பார்ப்போம். விலங்குகள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸ்டோரி பேஸ்ல தான் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. அடுத்து விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல். விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு அல்லது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. சரிங்களா? விலங்கு வளர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிட்டா போதும். அடுத்து நமது சுற்றுச்சூழல், காடு மற்றும் தட்பவெப்பநிலை மற்றும் மாற்றம் சார்ந்த அமைச்சகம் விலங்குகளை துன்புறுத்திலிருந்து பாதுகாக்க 1960ஆம் ஆண்டு 4 புதிய சட்டங்களை கொண்டு வந்தது. அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 4 புதிய சட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள், விலங்குகளை சந்தையில் விற்பனை செய்பவர்கள், செல்ல பிராணிகள் மற்றும் மீன் வளர்ப்பவர்கள் போன்றவற்றிற்காக உருவாக்கியது. இது மட்டும் தெரிஞ்சுங்க. 1960ல வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.